ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிங்க்டின்ல எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் பிடிச்சினா ஹாய், என் பேர் துர்கா. இந்த சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் மேக்கிங், மணி, என்டர்பிரினர்ஷிப் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Why LinkedIn? LinkedIn வந்து ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். LinkedIn நீங்கள் 3 waysல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். First, career opportunities. Second, networking. Third, business. First, career opportunities. நீங்கள் இப்போ தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா லிங்க்டின்ல வந்து உங்களோட மேஜருக்கு ரிலேட்டடான என்னென்ன ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஜாப்ஸில் வந்து எந்த ஜாபுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் தராங்க, அதே மாதிரி ஹை சேலரி தராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவே ஒரு கிளாரிஃபைக்கு வந்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் முடிச்ச பின்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி ஜாபுக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு. அதனால் லிங்க்டினை வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கரியருக்கு. செகண்ட், நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒரே ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதா வந்து நெட்வொர்க்கிங் அப்படிம்பாங்க. இந்த நெட்வொர்க்கிங் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடி செக்டரில் இருக்கிறீங்க, நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, பட் உங்களுக்கு பெங்களூரில் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்க ஒரு பர்சனோட நீங்கள் கனெக்டில் இருந்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். என்ன ப்ரொசீஜர் வந்து இருக்குது, அவங்க கம்பெனியில் வந்து வேகன்சி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலயமா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தான் வந்து இந்த நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட், பிஸ்னஸ். லிங்க்டின் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோர்சஸ் வந்து செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடான ஒரு கோர்சஸ். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜாக தான் இருக்கும். நீங்கள் லிங்க்டினை யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க கூட ஈஸியாகவே கனெக்ட் பண்ண முடியும், உங்களோட கோர்சஸையும் அவங்கக்கிட்ட செல் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து லிங்க்டினை உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிங்க்டின்ல எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், லிங்க்டின்ல உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. செகண்ட், ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி கொடுங்க. உங்களோட ஆஃப் ஷோல்டர் வரைக்கும் தெரிஞ்சால் மட்டும் போதும், ஃபுல் பாடி தெரியணும்னு அவசியம் கிடையாது. செல்ஃபி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ப்ரொஃபைலை யார் யார் பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எனிவன்னே கொடுங்க, அப்படின்னா தான் எல்லாருக்கும் உங்களோட ப்ரொஃபைல் வந்து விசிபிளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் டு ஒர்க், ஹையரிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பேனர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எப்படி ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து பேனரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஒர்க். நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த ஓப்பன் டு ஒர்க் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பன் டு ஒர்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அந்த ஜாபோட டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆன்சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்களா, இல்லை ரெண்டும் கலந்து பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு எந்த பிளேஸில் ஒர்க் வேணுமோ அந்த ஜாப் லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு ஜாப் இமிடியேட்டாக வேணுமா இல்லை ஜஸ்ட் ப்ரௌசிங் பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஜாப் டைப் ஃபுல் டைம் வேணுமா பார்ட் டைம் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் டு ஒர்க்கை ஹையர் பண்ணுறீங்க மட்டும் பார்க்கணுன்னா செகண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், அபவுட் செக்ஷன். அபவுட் செக்ஷனில் வந்துட்டு உங்களோட நேம், உங்கள் காலேஜ் நேம்லாம் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டே அவங்க வந்து உங்களோட நேம் அண்ட் காலேஜ் நேமை வந்து பார்த்துருப்பாங்க. கேட்சி லைனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ரோல்ஸ் என்ன, உங்களால் உங்களோட கம்பெனி என்ன அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க, அந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதுக்கெல்லாம் நீங்கள் பயந்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரைட்டிங் வெப்சைட், ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. இது வந்து கிராமர்லியோட ஆல்டர்னேட்டிவ் தான், அதனால் கிராமர்லி மாதிரியே தான் ஒர்க் பண்ணும். பட் ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து இவங்க $8 சொல்லிட்டு தான் வாங்குறாங்க. பட் கிராமர்லி வந்து ரொம்ப அதிகம் இதோட கம்பேர் பண்ணும்போது. பட் நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறனால சேவ் 30 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 30% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் கூப்பன் கோடும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களோட ப்ரொஃபைலில் ஆட் ப்ரொஃபைல் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பொசிஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ என்னவா ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். இல்லை நீங்கள் பாஸ்ட்டில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட மென்ஷன் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்ன்ஷிப்பை வந்து மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு ஃபுல் டைமாக பார்ட் டைமான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
டிக் பண்ணலைன்னா அது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் போயிடும். அதனால் நீங்கள் வந்து எண்டிங் டேட் அண்ட் மந்த்தை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் ஹெட்லைன் சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன என்டர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட நேமுக்கு கீழே ஷோ ஆகும். இதில் எப்படி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட ஏதாவது மீடியா இருந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் ஸ்கில்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 15 ஸ்கில்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த செக்ஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன்னா இதில் இங்கிலீஷ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது இல்லையா, இதே மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆட் ஃபீச்சர்னு இருக்குது இல்லையா, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஆர்டிக்கல், டாக்குமெண்ட்ஸ் இல்லை வெப்சைட் இந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்டிக்கல்லாம் நீங்கள் ரைட் பண்ணதாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா ஒரு ஆர்டிக்கல், அது வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீச்சரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆட் லைசன்ஸ் ஆர் சர்டிஃபிகேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்குதோ இல்லை லைசன்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஷோகேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதுக்கு சர்டிஃபிகேட்டோட ஐடி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து URL யூஸ் பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு ஷோகேஸ் ஆயிரும். ஒரு சர்டிஃபிகேட்லேயும் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் எக்ஸ்பைரி ஆகலைன்னு அர்த்தம். கிளிக் பண்ணலைன்னா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நீங்கள் டேட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்கமெண்டேஷன் வந்து உங்களோட ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். இல்லை அப்படின்னா கூட ஒர்க் பண்ணுறாங்களா கோவொர்க்கர்ஸ், அவங்ககிட்ட கூட நீங்கள் கேட்கலாம். அவங்களோட பேரை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஸர்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் கேளுங்க, அவங்க வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பப்ளிகேஷன்ஸ், நீங்கள் ஏதாவது புக் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிற அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேமை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிடலாம். நான் ஏன் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ண சொன்னேன்னா, இப்போ நான் சோஷியல் மீடியா மேனேஜர்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ ரிசல்ட் வந்து வந்திருக்குது. பட் நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து கீவேர்டை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். சோஷியல் மீடியா மேனேஜர் ஆன் யூடியூப்னு போடும்போது எனக்கு 4800 ரிசல்ட் மட்டும்தான் வந்திருக்குது. ஸோ இதில் நீங்கள் விசிபிளாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதனால தான் வந்து கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து இம்பார்ட்டண்டான செக்ஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணாவே போதும், உங்களோட ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதனால நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு லிங்க்டின் ரிலேட்டடாக இன்னும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம துர்கா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதனால் நான் ஃபியூச்சரில் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye guys.